அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். நேற்றைக்கு நீங்கள் ஒரு காணொலி போட்டிருந்தீங்க. என்னன்னா, இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்துக்கிட்டு ஒரு நிறுவனம் ₹1,00,000 தான் கேபிட்டல் காட்டியிருக்காங்க. ஆனால் 10,000 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அது எப்படி அப்படின்னு இப்போ ஒரு நிறுவனத்தை மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 90+ நிறுவனத்தையும் நம்ம சந்தேகப்படலாமா அப்படின்னு விர்ச்சுவல் வாரியர்ஸு கேட்குறாங்க இல்லையா? நேற்று தாவேக்காவோட தலைவர் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய இரும்பு பெண்மணி சகோதரி கீர்த்தனா அவர்களும் சேர்ந்து கையெழுத்திட்ட MOUs என்னது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். அதில் வந்து கிட்டத்தட்ட 96க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை கையெழுத்திருக்காங்க. மொத்தமும் எடுத்திருக்கோம் எந்த நிறுவனங்களை பண்ணாங்கன்னு. இதில் நம்ம சொல்லி வந்து லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட், ஆமாம், திருவள்ளூரை பூர்வமாக கொண்ட நிறுவனம். February 2026 இந்த நிறுவனம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆமாம், சத்யா வெங்கட்ராமன், ஜெகநாதன் வெங்கட்ராமன், இது அந்த நிறுவனத்துடைய டைரக்டர்ஸ். ₹1,00,000 நெட் ஒர்த் கேபிட்டல் இன்கம் உள்ள நிறுவனம் 10,000 கோடி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்? அப்போ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லியிருந்தேன். இல்லை மற்ற நிறுவனங்கள்லாம் அப்படி டாப்பு டக்கரு அப்படின்னாங்க. இதில் ட்ரஸ்டட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு நிறுவனம் 1000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. வைத்தியநாதன் சங்கர்ராமன், ராகவ் கணேஷ், ரிஷி வைத்தியா, இது அந்த நிறுவனத்துடைய டைரக்டர்ஸ். 6.60 அதாவது 6.5 கோடி ரூபாய் கடந்த ஆண்டு கேபிட்டல் இன்கமாக காட்டிய ஒரு நிறுவனம் 1000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. எப்படி ஒரு ஆண்டில்? அப்புறம் அல்ட்ரா வயலட் ஆட்டோமோட்டிவ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அல்ட்ரா வயலட், ஆமாம், அல்ட்ரா வயலட், அதான் அல்ட்ரா வயலட் ஆட்டோமேட்டிவ் அப்படின்னு ஒரு பெங்களூரை பூர்வமாக சுப்பிரமணிய நாராயணன் பெருவம்பா அப்படிங்கிறது அவருடைய பேர். 2025-26 ஆண்டில் 154 கோடி ரூபா லாஸ் கணக்கு, நஷ்டம் ஆயிடுச்சு, இழப்பீடு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 25-26 கம்பெனி ரிப்போர்ட்டட் லாஸ் 154 crore, 77 கோடி தான் கேபிட்டல். அதில் 154 கோடி ரூபாய் லாஸ்ன்னு காட்டின ஒரு நிறுவனம் 800 கோடி ரூபாய்க்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுது. 154 கோடி போன வருஷம் வந்து லாஸ், இந்த வருஷம் இப்படி 800 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. யார் நம்பி பணம் தருவா? சரி, அப்புறம் 15 லட்ச ரூபா கேபிட்டலில் ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 240 கோடி ரூபா தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. பேயோன் இந்தியா ஷூ பிரைவேட் லிமிடெட், சுப்பிரமணி விஸ்வநாதன், சில்யன் ஃபூ, ஏதோ ஃபாரின் கொலாபரேஷன் போல இருக்கு, கொரியன் கொலாபரேஷன். ஆமாம், கொலாபரேஷனை போட்டு இந்த நிறுவனம் வந்து வருது. நிறைய கொரியன் நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்களுக்குலாம் வந்து டேட்டா பேஸே இல்லை, எங்கேயுமே ஆன்லைனில் கூட தேடி எடுக்க முடியல, நோ டேட்டான்னு தான் வருது. இப்போ MIP அலாய் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு நிறுவனத்துக்கு அதுக்கு எந்த டேட்டாவும் இல்லை. அப்புறம் வந்து ஃபூசோ கிளாஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 5.5 கோடி ரூபா உள்ள ஒரு நிறுவனம் 200 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஃபுல்லாக சம்பிட்டால், பப்புலாயில் செயின், அசோக் குமார், அனில்குமார் செயின்ஸ் தான். இந்த 96 நிறுவனங்களில் 46 செயின் நிறுவனங்கள், ஜெயின்ஸ் மார்வாடிஸ் செட்டு, ஒரு 20க்கும் மேற்பட்ட இந்த கொரியன்ஸ் வெளிநாட்டு நிறுவனங்கள், ஒரு 10 தமிழ்நாட்டு நிறுவனங்கள், அதில் வெங்கட்ராமன், சுப்பிரமணியன் அந்த மாதிரிலாம் இருக்குது. தமிழ் முதலாளிகள், தமிழ்நாட்டு முதலாளிகள் யாராவது இருக்காங்க? கோயம்புத்தூர் 4 முதலாளிகள் இருக்காங்க. அதை தவிர்த்துட்டு இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். செல்பியார்டு ஹெல்த் கேர் லைஃப் சயின்சஸ் காரப்பாக்கத்தில் இருக்காங்க. எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. 2008 இந்த நிறுவனம் இருக்குது, இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. அப்புறம் ரிச் போர்ட் டெக்னாலஜிஸ், எந்த டேட்டாவும் இல்லை. கூகுள்லேயே இல்லாத நிறுவனம். தொடங்கினதே மார்ச் மாதம் தொடங்கி 2026 தொடங்கியிருக்காங்க. இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்டெக் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட், இது 130 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ராகவேந்திரா ராவ், அப்புறம் கொசோகோட் சாம்ரோ, இரிட் அலிசா லேவி, ஒரு கொலாபரேஷன், ஏதோ கொலாபரேஷன், இதுக்கும் எந்த டேட்டாவும் கிடைக்கல. அப்புறம் TYZ1 பிரைவேட் லிமிடெட், இது சவுத் கொரியா நிறுவனம். இது ஒரு 89 லட்ச ரூபா காட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 120 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 4 லட்ச ரூபா காட்டின ஒரு நிறுவனம் ஆல்ஃபா கிராஃப்ட் பிரைவேட் லிமிடெட், 4 லட்ச ரூபா தான் கேபிட்டல் இன்கம் காட்டியிருக்காங்க. 120 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது இந்த நிறுவனம். இது வந்து அப்புறம் ஜாஸ்மின் நிட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், இது வந்து ஒரு
4 கோடி ரூபா காட்டியிருக்காங்க. இதுவும் சந்தீப் பேகி, பர்வீன் பேகி, கபில் பேகி, பேகி பேபி மாதிரி பேகி 110 கோடி ரூபா பண்ணுறாங்க. மெராஸ் பிளக்கின்ஸ் பிரைவேட் லிமிடெட், இதுவும் அதே மாதிரி தான். எரபாகா மீரா ரெட்டி, ராஜமாணிக்கம் விவசாய ரெட்டி, எல்லாம் ரெட்டி குரூப். ஆமாம், 1 கோடி ரூபா டேர்ன் ஓவரில் ஒரு நிறுவனம் 100 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு 6 லட்ச ரூபா டேர்ன் ஓவரில் லாஸ் கணக்கு காட்டணும் நிறுவனம் எட்வியான் டெக்னாலஜிஸ் லிமிடெட், கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா லாஸ் கணக்கு காட்டிய ஒரு நிறுவனம். விஸ்வநாதன் சிங்கிகுளம் கிருஷ்ணமூர்த்தி ஜெயராமன், தெரில, இது இந்தியன் நிறுவனம்னு சொல்கிறாங்க, தமிழ்நாடு நிறுவனமாக தெரில, சிங்கிகுளம்னு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூகே கொலாபரேஷனில் ஒரு நிறுவனம், அதுவும் வந்து செயின் குரூப் தான். அப்புறம் கேபிஸ் முனிஸ் குளோபல், குளோபல், முனிஸ்னால் நம்ம ஊர் ஆயிரும், மணிஷ் குளோபல், இது மணிஷ் பரஸ்மால் கவர்லால் ஜெயின். மணிஷனோடனே நம்ம ஊர்னு நினச்சேன். ஆமாம், பெரிய ரெவன்யூ காட்டியிருக்காங்க, ஆனால் ஜெயின் கம்பெனி இது. அப்புறம் ப்ரிசிஷன் எக்யூப்மெண்ட், இதுக்கும் எந்த டேட்டாவும் அவைலபிள் இல்லை. இல்லை, மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வஜ்ரா ஹெவி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். வஜ்ரா விலை வந்து 500 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் எப்போ நடந்துச்சு? நேற்று நடந்தது. அதுக்கு முதல் நாள் 13ஆம் தேதி நடக்குதா? ஆமாம், 11ஆம் தேதி நைட்டு தான் இது வந்து சுட ஆவி பறக்க இந்த நிறுவனத்தை இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, பதிவு பண்ணுறாங்க. 11 ஆகஸ்ட் 2026 வஜ்ரா ஹெவி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். நாளைக்கு நடக்க போதில்லைன்னு இன்னைக்கு வேகமாக சுயமரம் வச்சோன்னா நைட்டே போயிட்டு வந்து மேட்ரிமோனியில் அப்லோட் பண்ண மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். அவசரமாக அந்த அவசரத்துக்கு பிறந்த வஜ்ரா ஹெவி இன்ஜினியரிங். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு, அதாவது நடக்க போது காட்டணும், 100 நிறுவனம் காட்டணுங்க. அக்னிகுல் காஸ்மோஸ் பிரைவேட் லிமிடெட், எந்த டேட்டாவும் இல்லை, சேட்டு. அப்புறம் ப்ரீமியர் மில்ஸு, இதுக்கு 400 கோயம்புத்தூர் நிறுவனம், இது 400 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குமரன் ஜின் ப்ரெஸ்ஸிங், அரவிந்த் சிவகுமார்னு சொல்லி, இதுவும் இந்திய நிறுவனம் தான். இது இப்போ 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த வேறு என்னது, பிட்சர் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இதுவும் ஒரு செயின் கம்பெனி. செயின் ஹர்விந்தர் சிங் பட்டியான்னு சொல்லி ஒரு சீக்கிரம். ஆமாம், இந்த நிறுவனத்துக்கும் சரியான டேட்டா அவைலபிள் இல்லை. மோதி ஸ்பின்னர்ஸ், இதுக்கும் டேட்டா அவைலபிள் இல்லை. எவ்ரிடே ஸ்பின்னிங் மில்ஸ், இதுக்கும் டேட்டா அவைலபிள் இல்லை. அப்புறம் வந்து அக்னிகுல் காஸ்மோஸ், இதுக்கும் டேட்டா அவைலபிள் இல்லை. அப்புறம் பிடிவி செமி கண்டக்டர், இதுக்கும் டேட்டா அவைலபிள் இல்லை. அகிசா டிஜிட்டல் இன்னோவென்ஸ், இதுக்கும் செயின் கம்பெனி தான், இதுக்கும் டேட்டா அவைலபிள் இல்லை. இன்சி கண்ட்ரோல்ஸ் லிமிடெட், ஒரு இது கொரியன் இந்தியா கார்ப்பரேஷன், இதுவும் செயின் கம்பெனி. அதாவது பெரும்பாலும் இந்த நிறுவனங்களில் பெரும்பாலும் நிறுவனங்கள் வந்து செயின் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய செயினா வட இந்திய செயின் நிறுவனங்கள் டேரக்டர்ஸ் எல்லாருமே மார்வாடி செட்டு. சரி, இந்த முதலீட்டாளர்கள் மாநாடா இல்லை மார்வாடிகளுக்கான மாநாடா, இல்லை முதலீட்டாளர்கள் மாநாடா இல்லை சேட்டுகளுக்கான மாநாடா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் ஏற்கனவே இருந்த அரசுகள் தமிழ்நாட்டை வட இந்தியாவுடைய இல்லை வெளிநாட்டுடைய வேட்டைக்காடாக மாற்றிருக்கு. அதையத்தானே தாவேக அரசும் பண்ணியிருக்கு. அந்த இன்வெஸ்டர்ஸ்லையும் இது இன்வெஸ்டர்ஸ் கிடையாது, இது MOU தான். இதில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்த அடிப்பில் அவங்க இனிமேல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த ஒப்பந்தமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகிறதும் கிடையாது, இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா அர்த்தமும் கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஒப்பந்தமே முழுக்க போலியானது அப்படிங்கிற பிம்பத்திற்கு நீங்கள் ஒரு வானை சொத்துக்கு ஒரு சோறு பதவிங்களா அப்படிலாம் கிடையாது. இது போல் கிட்டத்தட்ட நம்ம மேலோட்டமாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் இன்டெப்த்தாக இந்த நிறுவனம் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே இந்த நிறுவனம் இருக்குது, இந்த நிறுவனத்துடைய ஆஃபீஸை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணி ஒரு ஃபுல் டேட்டாவாக கலெக்ட் பண்ணோம்னா இவங்களுடைய முகத்திரை மொத்தமாக கிளியும். தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் திரு பான் கிறிஸ்டியன் மரியவில்சன்ங்க, அதான் சொல்கிறேன், மரியவில்சன். அதான் நீங்கள் மரியவில்சன்றீங்க. சரி, மரியவில்சன் அவர் வந்து 15,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வருமானம் வந்திருக்குன்னு சொல்லுவார். முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் எந்திரிச்சு இந்த 15,000 கோடி சொன்னீங்களா, அது என்ன சோர்ஸில் வந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, எந்த மாதிரி வந்திருக்குன்னு கேட்குறாரு. கேள்வியை கேட்ட உடனே டக்குன்னு 15,000 கோடி வந்திருக்குன்னு சொன்ன மரியவில்சன், நம்ம இங்கிலீஷ் அவர் ஸ்டைலே சொல்லுறதுன்னு அவருக்கு பிடிக்கும். அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது, யூனிக் ஸ்டைல் அவருக்குன்னு இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அதை
நம்ம மரிய வில்சன் அப்படிங்கிறது தமிழ், மேட் வில்சன் அப்படிங்கிறது வந்து அவருக்கு சேர்ந்த யூனிக் ஸ்டைல். வெள்ளக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க, துறைமுருகன் சொல்லுவாங்க, துறைமுருகன் அப்படிம்பாங்க. அப்படின்னு திருநெல்வேலியே சின்னவேலிங்கிறான், திருச்சிராப்பள்ளி டிஷி அப்படிங்கிறான். அப்போ மரிய வில்சனை மேட் வில்சன் அப்படிமா. மேட் வில்சன் பொறுத்தவரை அவர் சொல்கிறார் 15,000 கோடி வந்திருக்குன்னு சொல்ல, வரப்போகுது 15,000 கோடி வந்திருக்குன்றாரு. கேள்வி கட்டுன்னு வரப்போகுது, ஆடு களவு போன மாதிரி கனவு கண்டேங்கிற மாதிரி சூனா பானா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு மாறுறாங்க. இவங்க தான் சொன்னாங்க 15,000 கோடி வந்திருக்குன்னு. கேள்வி கேட்டால் 15,000 கோடி வரப்போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? சரி, ஐ மீன் உங்களுக்கு எப்படி தெரியும்? வந்தது தெரியும், வரப்போகிறது எப்படி தெரியும்? அப்போ 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க, அதை பேசலை. 15,000 கோடி வந்திருக்குன்னு சொல்லி ரீல்ஸுக்காக பேசுறதுக்கு இது ஒன்றும் மக்கள் மன்றம் கிடையாதுல்ல, சட்டமன்றம். அங்கே எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் அறிவார்ந்தவர்கள் இருக்காங்க, ஏற்கனவே அதில் அனுபவப்பட்டவர்கள் இருக்காங்க. அவங்க கேள்வி எழுப்புறோன்னே கேள்விக்கு பதில் தெரியாமல் இப்போ அசிங்கப்பட்டிருக்காப்புல. 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கினதை பற்றி பேசவே இல்லாமல் ஒரு ஆளுக்கு 1,20,000 மேலே தலைக்கு மேலே கடன் இருக்குன்ட்டாப்புல. அப்போ இந்த 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, அதில் கடன் கூடியிருக்கணும்ல, அது கேட்ட பதில் இல்லை. அது ஒரு பக்கமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தாவேக்காவுடைய இந்த முரட்டு முட்டுகள் இவங்க சொல்கிறது எல்லாமே அப்பட்டமான பொய். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு முழுக்க அதாவது இந்த மாநாடு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக கண்துடைப்பு, எப்படி நீட்டுக்காக ஒரு தீர்மானம் எப்படி கண்துடைப்போ, தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானம் எப்படி ஒரு கண்துடைப்போ, அப்படி இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டும் ஒரு கண்துடைப்பு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இப்பொழுது பல்வேறு சமூக ஆர்வலர்களால் ஊடகவியலாளர்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ப்ரெஸ்ஸை உள்ள விடலை. அந்த கேள்வி கேட்பாங்கல்ல. இப்போ ஏன் ப்ரெஸ்ஸை உள்ள, இவன் யார், ஏன்னா சோன் பப்படி விற்கிறவன்ல, இவன் யார், பஞ்சுமிட்டா விற்கிறவன்ல தெரியும்ல, பார்த்த கண்டு. உன் பேர் என்ன? என் பேர் டேவிட், இன்னெழுதி நீ டிராவிட். உன் பேர் என்ன? சங்கிலி, இன்னெழுதி நீ கங்கிலி. உன் பேர் என்ன? ரவி மேஸ்திரி, இன்னெழுதி ரவி சாஸ்திரி அப்படின்னு சொல்லி இந்த கோழி பிடிக்கிறவனை எல்லாம் பிடிச்சி வடிவேலும் அண்ணன் சத்யராஜன் வந்து கிரிக்கெட்டுக்கு ஆள் பிடிப்பாங்கல்ல, கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி கிரிக்கெட் டீமுக்கு வடிவேல் அவர்கள் ஆள் பிடிக்கிறது மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு ஆள் பிடிச்சிருக்காங்க. ஆளை பிடிச்சி கொண்டு வந்து கோட் சூட்டு போட்டு உட்கார வச்சுட்டு வரிசையாக நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்து அந்த கோட் சூட்டு அந்த ஃபோட்டோலாம் பாருங்களேன். இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு வந்தவன், சார் கேன் ஐ டேக் ஒன் செல்ஃபி அப்படிங்கிறான். அப்போவே தெரிஞ்சுட்டு அவன் ரோஹிணி திட்டில் எப்படி வச்சு பார்க்குறான்னு. புரியுதா உங்களுக்கு? இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு வந்தவன் என்ன சிஎம் கூட உங்களுக்கு செல்ஃபி வாழுது. அப்போ வந்து அவன் வெளியே ஏதோ பெரிய இன்வெஸ்டர்னா பெரிய பிஸ்னஸ்மேன்னா வீட்டில் போய் பார்க்க போகிறான். ஸ்டேஜில் வந்துட்டு கேன் ஐ டேக் ஒன் செல்ஃபிங்கிறான். அப்போது என்ன தான் நீ வாடகைக்கு கோட் எடுத்து நீ ஆட்டோவில் சேரோட்டோவில் ஏற்றி கொண்டு வந்தாலும் அவன் புத்தி அவன் காட்டிட்டான். இந்த போக்கிரி படத்தில் வடிவேல் கொண்டையை வச்சுட்டு வருவார்ல, ஆமாம், மண்டை மிளக்கிற கொண்டையை மறந்துங்கிற மாதிரி, ஏன்னா பிச்சைக்கார பேலை பீத்திர பேலை எவ்வளோதான் நீ செலவு பண்ணி கொடுத்தாலும் இப்படி பண்ணிட்டு இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? இந்த பேட்டை வச்சு இப்போ நான் பண்ணுற காரியத்தை பார்த்து இந்த ஊரே வியக்க போகுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஐயா சாமி தர்மம் போடுங்கன்னு சொல்லி அல்லவாசன் பிச்சை பாப்பில் பேட்டை வச்சு, அது மாதிரி இவங்க கோட் சூட்லாம் போட்டு வந்து கேன் ஐ டேக் ஒன் செல்ஃபி முடிச்சிட்டாங்க கதையை. அதில் விழுந்துருச்சு. இப்போ ப்ரெஸ் மீட் உள்ள ப்ரெஸ் உள்ள பெருந்தப்பனால நம்மளை மாதிரி கிறித்துவம் பிடிச்ச 4-5 பேர் உள்ளே இருப்பாங்கல்ல, உள்ளே உட்காந்து என்ன பண்ணுவாங்க, கேள்வி வைப்பாங்க. சார் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க, என்ன கம்பெனி, என்ன ப்ரொஃபைலு, கீழ்த்தநாட்டை கேட்பாங்க, முதலமைச்சரை கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாது. சரி, இவங்கெல்லாம் கலைஞ்சு போனதுக்கப்புறம் அவங்கள கூட தனியாக பைட் எடுப்பாங்கல்ல, அதில் மாட்டிக்குவாங்க. நீங்கள் என்னங்க நாங்கள் கேட்குறான் மேக்ரான் கம்பெனி இங்கே துபாய் மெயின் ரோடு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பானிபூரி விற்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பானிபூரி விற்கிற சீட்டில் சேட்டெல்லாம் கொண்டு வந்து கோட் சூட் போட்டு உட்கார வச்சு கேட்டால் அக்ரோ டக்கு கிக்ரோ டக்குன்னு பேரை வச்சுருக்காங்க. அவன் அவசரமாக முந்தாள் நைட்டு தான் உட்காந்து கம்பெனியை கிரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அவன் ஏற்றி விட்டான். ஆன்லைனில் ஏற்றி விட்டு அவன் ஒரு 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன். நம்மளும் போயிடலாம் அழகா. தப்புண்டு, பெரிய தப்புன்ட்டான். மீடியா விட 1.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஒரே 1 லட்சம் சொல்ல வேண்டியதானையா, MOU தானே, ஒப்பந்தம் தானே. 1.5 லட்சம் கோடி சாட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது தமிழ்நாட்டில். 97 நம்மளும் சேர்த்து 98. நம்ம 98 அவர் கையெழுத்து போட்டு போகிற செல்ஃபி எடுத்துக்கலாம் முதலமைச்சர் கூட. என்ன ஒரு ஃப்ரெஞ்ச் பேட் வச்சுட்டு கொஞ்சம் முடியை ஏற்றி சீவி நம்மளும் ஒரு கோட் யாருன்னு ஒரு கோட் சூட் இருக்குது, அதே டெய்லர் கடையில் தச்சது தூக்கி போட்டு போக வேண்டியதான். அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் நானே கலந்துக்கலான்னு இருக்கேன். இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் கலந்துக்கிறது இவ்வளோ ஈஸின்னு தெரியாத. நம்மளும் போய் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வைப்போம். அது மீடியா விட்டாங்கன்னா நம்மளும் நம்ம டீமையும் அமுச்சுடலாம். ஏன்னா பெரியாரை வந்து செந்தில் பாலாஜின்னு சொன்னாங்கல்ல அங்கே மாநாட்டில், அந்த மாதிரி இங்கே போனால் நிறைய கண்டென்ட் கிடைக்கும். அது மாதிரி இந்த இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து இது ஒரு கண் துடைப்பு, இது ஒரு நாடகம். ஏற்கனவே
2015 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 2024 ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக பல லட்சம் கோடிகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாளுக்கும் 1,00,000 மரக்கன்றுகள் நடப்படுதோ அப்படி ஒவ்வொரு தலைவரும் வந்தாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீட் நடக்கும். இந்த மரக்கன்றுகள் எங்கே நடுறாங்கன்னு எனக்கும் தெரியல, இந்த இன்வெஸ்டர்ஸ் எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு எனக்கும் தெரியல. நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த தலைவர் பிறந்த நாளிலே 1 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டது. அப்படிலாம் நட்டிருந்தா தமிழ்நாடே திக் ஃபாரஸ்ட்டாக மாறி இருக்கும். நீங்கள் நகரவே முடியாது. நம்ம இறங்கும் போதே மரத்து மேலே தான் முட்டணும், அந்தளவுக்கு மரமாக இருந்திருக்கும். இந்த மரத்தை எங்கே நட்டாங்கன்னு தெரியாது. அதுபோல் ஏழை குழந்தைகளை தத்தெடுக்கிறாங்க. தத்தெடுத்து இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து ஆதரவற்றோர் முதியோர் இல்லங்கள் இல்லாமல் போயிருக்கும். எல்லாரும் இது பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நான் +2 முடித்தோடனே சொல்லுவாங்க, நான் வந்து டாக்டராகி சேவை பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. இந்த +2 முதல் மதிப்பேன். அவெல்லாம் டாக்டராகி சேவை பண்ணி தான் நாட்டில் நோய் நொடியே வந்திருக்காது. ஏழைபாலே இல்லாமல் இருப்பாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்காது. சொல்ல பார்த்துருக்கீங்களா? நீங்கள் +2 1000க்கு முன்னாடி வந்து 1200க்கு, இப்போ 600க்கு, 1200க்கு 1196 மார்க். என்னுடைய டேடிக்கும் என்னோடய மம்மிக்கும் என்னுடைய டீச்சர்ஸ்க்கும் என்னோடய பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய டியூஷன் மிஸ்ஸுக்கும் என்னோடய கூட படித்த சக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கவிதாக்கும் எல்லாத்துக்கும் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க என் டீச்சர்ஸ். அவங்களோட மோட்டிவேஷனில் தான் நான். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க? எனக்கு ஒரு டாக்டராகி இந்த நாட்டுக்கு சேவை பண்ணணும் ஆசை, அதுதான் என்னோடய இலக்காக இருக்கணும் அப்படிம்பாங்க. இந்த டாக்டராகி சேவை பண்ண நானும் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10 பேர் மாதிரி +2 ஜெயிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 200 டாக்டர் வந்திருப்பாங்க. 200 டாக்டர் எங்கே தான் சேவை பண்ணுறாங்க, எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியல. அது ஒரு எப்படி கண்துடைப்புக்கு பேச்சோ, எப்படி மரநடுவது கண்துடைப்போ, அப்படி இதுவும் ஒரு கண்துடைப்பு. அடுத்ததாக நம்ம நேற்று ஒரு செய்தி பார்த்துருந்தோம். சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள், தொடர் குற்றவாளிகள் 1577 பேரை வந்து நாங்கள் கைது பண்ணிட்டோம். இதனால் இனிமேல் தமிழ்நாட்டில் குற்றச்சம்பவங்களே நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க சொன்ன அன்னைக்கே நேற்று இரவு குடியாத்தமில், வேலூர் மாவட்டம் குடியாத்தமில் பணி முடித்து வந்த பெண் காவலரை கத்தியால் குத்தி கொண்டிருக்கிறாங்க. அதாவது காவல்துறையை வைத்து குற்றவாளிகளை பிடித்து விட்டோம்னாங்க. இப்போ என்ன பார்த்தா அந்த காவல்துறைக்கே குற்றவாளிகளால் சிக்கலுன்றாங்க. சரி, 1577 பேரை கைது பண்ணி விட்டால் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டை வரும்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படி இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது? இன்றைக்கு காலையில் விடிஞ்சு செய்தியை பார்த்தா அங்கே பல்வேறு இடங்களில் வந்து கொலை, பாலியல் சீண்டர், சின்ன வயசு குழந்தை பாலியல் சீண்டர்னு செய்திகளை தொடர்ச்சியாக படிக்க முடியுது. ஒரு 9 வயது பெண் பிள்ளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே செய்திகள். இப்போ இந்த செய்திகள் எல்லாம் என்ன சொல்ல வருது? இன்ஸ்டாகிராமில் பழகின ஒரு பொண்ணை ஒருத்தன் போயிட்டு அம்மாவையும் மகளையும் கொலை செய்கிறான். இதெல்லாம் இந்த செய்திலாம் என்ன சொல்ல வருது? அப்போ சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த வேண்டியது உரைநாள தீர்வுலாம் கிடையாது. இது முழுக்க காவல்துறை இறங்கி பணி செய்யணும். காவல்துறையுடைய ஸ்ட்ரென்த் அதிகம் செய்யப்படணும். காவல்துறைக்கு முதல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒர்க்கு கொடுக்கப்படணும். அவங்களுடைய பணி நேரங்கள் வந்து உறுதி செய்யப்படணும். இந்த ஆர்டர்லி முறை முழுமையாக ஒழிக்கப்படணும். இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள்லேருந்து அவங்க விடுமுறை, வாரம் விடுமுறை அவங்களுக்கு வந்து உறுதி செய்யப்படணும். பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, ஆண் காவலருக்கு 8 மணி நேர வேலை என்பது உறுதி செய்யப்படணும். இது செய்யாத வரைக்கும் எந்த குற்றத்தையும் தடுக்க முடியாது. குற்றத்தை தடுக்கணும்னா குற்றத்தை தடுக்கக்கூடிய ஆள் இருக்கணும்ல. ஆள் இல்லாமல் நீங்கள் சமூக வலைதளத்தை வாட்ச் பண்ணுறோன்றாங்க. என்னத்தை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க? ஏங்க ஒருத்தன் வந்து சமூக வலைதளத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த மாதிரி ட்வீட் போடுறான். இது கூட தூக்கிட வேண்டாமா? ஏன் தூக்கலை? அதை அதை அந்த இடத்துல நீங்கள் தயங்குற போது, அந்த இடத்துல நீங்கள் தவறுகிற பொழுது அங்கே ஒரு குற்றம் உறுதி செய்யப்படுது. அப்போ நாளைக்கு என்ன பண்ணால் என்னத்தை பண்ணிடுவாங்க? அதிக வச்சா ஒரு ட்வீட்டை டெலிட் பண்ண சொல்லுவாங்க. நம்மளும் எழுதுவோம்மா, ஒருத்தன் எழுதுவான், இன்னொருத்தன் வேறு ஏதாவது பண்ணுவான். அப்போ தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வழங்கி கொண்டே போகுது. காவல்துறை இந்த குற்றவாளியை கைது பண்ணுறதுனால குற்றம் குறைய போகிறதே கிடையாது. காவல்துறை அதிகப்படுத்தப்படணும், ஸ்ட்ரென்த்து கூட்டப்படணும். அது மட்டும்தான் குற்றத்தை குறைக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி. அடுத்ததாக யார் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை அப்படிங்கிற மாதிரி நேற்றைய தினம் ராமேஸ்வரத்துலேருந்து மீன்பிடிக்க போன தமிழ் மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி வந்ததாக சொல்லி கைது பண்ணி வர 25ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. மீனவர் பிரச்சனைனாலே வந்து தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் கடிதம் எழுதுறான்னு சொல்லி இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார். இப்போ இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னும் கடிதம் கூட எழுதலை. சொல்லப்போனால் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் ECRல இருக்கக்கூடிய பெரும்பாலான மீனவர்கள் விஜய் அவர்களை நம்பி வாக்கு செலுத்தினார்கள். மீனவர்களுடைய வாக்கினால்தான் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றார் என்பது மறுக்க முடியாத யதார்த்தமான உண்மை, மாற்றுக்கருத்து இல்லை. குறிப்பாக மீனவர்களில் பெரும்பான்மையாக கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க. கிறிஸ்தவ மக்களும் விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மையாக வாக்கு செலுத்தினாங்க. அந்த வாக்கு செலுத்திய கிறிஸ்தவ மக்களுக்கும் மீனவர்களுக்கும் விஜய் அவர்கள் உண்மையாக இருக்கிறாரா என்பது இந்த விவகாரத்தில் தெரிந்துவிடும். தூத்துக்குடி துறைமுகம் கப்பல் கட்டும் அந்த நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்டு அதற்காக இடம் எடுக்கிறாங்க. இதை
தூத்துக்குடியில் கூடிய மீனவ மக்கள் எதிர்த்து போராடுறாங்க. தொடர்ச்சியாக நமக்கும் அழைச்சி பேசுகிறாங்க. இது ஒரு டீட்டெயிலாக நம்ம பேச வேண்டிய ஸ்டோரி அது. நம்ம அங்கே நேர்லேயே போய் ஆய்வு பண்ண போகிறோம். அது நம்முடைய கடமை செய்வோம். ஆனால் அந்த மக்கள் அனைவரும் வாக்கு செலுத்தியது யாருக்கு? வேட்டைக்காரன் படத்தில் கோமாளி நடித்தார்ல ஸ்ரீநாத், அவருக்கு. வாக்கு செலுத்திய மக்களை இதுவரைக்கும் போய் சந்திக்கலை. கேள்வியை கேட்டா இது கோயில்பட்டி, தூத்துக்குடியில் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி நக்கலாக பதில் சொல்லிட்டு போகிறாரு. மொத்த பேரும் ஓட்டை அவருக்கு போட்டுட்டு இப்போ நம்மக்கிட்ட இதுக்கு நீங்கள் வந்து ஒரு காணொலி போடுங்க, இது வந்து ஆய்வு பண்ணி பேசுங்க அப்படின்றாங்க. நம்ம அது ஓட்டு போட்டாலும் போடாட்டாலும் அவங்க என்ன பண்ணாலும் புறக்கணித்தாலும் நம்மளை இழிவுபடுத்தினாலும் அவதூறு பரப்பினாலும் நம்ம மக்கள் பிரச்சனை போய் நிற்கும், பேசுவோம். அது வேறு விஷயம். அது உண்மையான தன்மையை எடுத்து வெளியே போடுவோம். ஆனால் இந்த மக்களுக்கு உண்மையாக நிற்க வேண்டிய, வாக்கு செலுத்திய மக்களுக்கு உண்மையாக நிற்க வேண்டிய விஜய் நிற்கிறாரா? இப்போ அவர் என்ன பண்ண போகிறார்? ஏற்கனவே கடிதமாக எழுதுறாங்க, மானியத்தேனே பொன்மானின்னு போடுவாங்கன்றார். இப்போ கடிதம் எழுத போகிறாரா, கடிதாசி எழுத போகிறாரா, லெட்ரு போட போகிறாரா, இல்லை என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். மீனவர்களுடைய இந்த கைது என்பது யார் வந்தாலும் தொடர்ச்சியாக நடக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்று. இலங்கையில் ஆட்சி மாதிரி முக்கியம் இல்லை, இங்கே ஆட்சி மாறினாலும் முக்கியம் இல்லை. எங்கே ஆட்சி மாறினாலும் மீனவர்கள் அங்கே பகடைக்காக பயன்படுத்தப்படுறாங்க. அந்த மீனவர்கள் கைது பண்ணப்படாமல் இருக்கணும்னா மீனவனை தொட்டால் போர் நடத்தப்படும், மீனவ தொட்டால் இந்திய அரசு கண்டிக்கும், மீனவனை தொட்டால் இந்திய இராணுவம் பதில் சொல்லும், மீனவனை தொட்டால் இந்திய பிரதமர் அறிக்கை வரும் அப்படிங்கிற பயம் வந்தால் மட்டும்தான் தொடாமல் இருப்பாங்க. அப்படி பயம் வரணும்னா தமிழ்நாட்டில் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படணும். அப்படின்னா தான் டெல்லி மாறும். டெல்லி மாறினா தான் நம்ம மீனவனை கை வைக்க பயப்படுவான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தொட்டால் பயப்படணும்ல. ஐயோ தமிழ்நாட்டு மீனவனா ஐயோ தொட்டால் பெரிய சிக்கலாக போயிடும், தமிழ்நாட்டில் வந்து சிங்களம் வர முடியாது, பெரிய சட்டம் ஒழுங்கு இஷ்யூ ஆயிரும் அப்படின்னு பயப்படணும். கேரளா மீனவனை தொடுறாங்களா? 2 மீனவனை இத்தாலியை சார்ந்த கடற்படை வந்து இது பண்ணிருச்சு. கப்பலை பிடிச்சி வச்சுட்டான். 1 கோடி ரூபா ஆளுக்கு 1 கோடி ரூபா கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த கப்பலே விடுவிச்சான். மானமுள்ள மலையில 1.5 கோடி பேர் தான் இருக்கான். இவன் 8 கோடி பேர் தமிழன். மீசியை வேறு பெருசாக வச்சிருக்கிறான். எல்லாம் வச்சு என்ன செய்ய நம்ம மீனவன் கை செஞ்சு போயிட்டு இருக்கான். அப்போ இங்கே சரியான தலைமைகளும் ஆளுமைகளும் உண்மையான அரசியல் மாற்றமும் இங்கே இல்லை. அதாவது யாரை பார்த்து உன் எதிரி குலை நடுங்குறானோ அவனே உன் தலைவன். நம்ம எதிரி நம்மளை பார்த்து பயப்படலாம், அவன் தலைவன் இல்லை. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.